எங்க வீட்டு ஸ்டைல்ல ஒரு சூப்பரான கிரீன் சிக்கன் கிரேவி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இதுவே சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். 10 நிமிஷத்துல குக்கர்ல செஞ்சிடலாம் மசாலா அரைச்சு. செய்யலாமா? இதுக்கு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கூட 2 பட்டை, 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. 2 மராட்டி மொக்கு, 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சியும் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட ஒரு தக்காளி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்குனதும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமா புதினா சேர்த்து ஆற வச்சு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இப்ப குக்கர்ல எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நான் கழுவி வச்சிருக்க 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லயே 3 விசில் விட்டா அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடும். இன்னைக்கு நான் சப்பாத்தி கூட தான் செஞ்சிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.